எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்னா கேப்டன் எப்படி அவர் கூட இருந்தோமோ எங்களுக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்தார், நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தோமோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் தொடரும். அது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ வந்து இடையில வந்தவங்க தான் இடையில போவோம். பட் ஆரம்பத்தில் இருந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க கூட தான் இருப்பாங்க. எப்படி வந்து அந்நியார் வந்து இப்போ கேப்டன் விட்டு சென்ற இடத்த அவங்க வந்து ஃபில்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு லேடிஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம வர முடியாதுன்னு நினைங்க. நம்ம வந்து கேப்டன் அளவுக்கு 100% வர முடியாதுனாலும் பட் அவங்க எஃபர்ட் கொடுக்குறாங்க. அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு லேடிஸு ஒரு வீடையும் பார்க்கணும், அது போக அவங்க விட்டு போன அந்த பிஸ்னஸையும் பார்க்கணும், ப்ளஸ் கட்சியும் பார்க்கணும், நீங்கள் குழந்தைகளையும் பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு லேடிஸு அந்த 5 பேரை பார்க்குறதே கஷ்டம். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்சியை கவனிக்கிறது, அந்த கட்சியை பார்க்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியலில் ஒரு லேடி தலைவர் அப்படின்னா இவங்க தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்வீங்க அப்போ வந்து தமிழிசை அக்கா இல்லையா, அதெல்லாம் வேற கட்சிக்கு இருக்காங்க, சிங்கத்துக்கு முகமாக இருக்காங்க. அது சொந்தமாக ஒரு இதில் வந்து யாருமே இல்லைல்ல. இல்லை, கண்டிப்பாக. அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 100% வந்து நம்ம கேப்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பட் எனிவே அவங்க வந்து எஃபர்ட் கொடுக்குறாங்க. டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க, எல்லாத்தையும் பார்த்து பேசுகிறாங்க, என்ன நடக்குதுங்கிறாங்க. இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வீட்டில் இருந்து இப்போ ஃபோன் வந்தது, நான் 3 நாள் அதை போகலை. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஏன் 3 நாள் வரலான்னு கேட்குறாங்கல்ல. நீங்கள் சென்னையில் இருக்கும்போது டெய்லி ஒரு ஷூட்டிங் இல்லைன்னா நான் போயிடுவேன். டெய்லி ஷூட்டிங் இல்லைன்னா நான் போயிடுவேன். கேப்டன் அளவுக்கு அவங்க வீட்டில் இருந்து யாருமே ஒரு நடிகராக வரலையே சார். 1-2 வாய்ப்புகள் வந்தாங்க, அது அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியலையே. கேப்டன் யார் யாருக்கோ செய்தவர் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு ஒரு திரையுலகில் ஒரு இடத்தை கொடுக்காம போயிட்டாரோ அப்படின்னு என்போல ஒரு ரசிகர்களுக்கு ஒரு அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு 420 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட், கேமராமேன், ஃபைட்டர்ஸு எல்லாருமே ஒரு 420 பேரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. திரு பாரதி ராஜா சார் வந்து அறிமுகப்படுத்தின ஹீரோ ஹீரோயின் எவ்வளோ பேர் கணக்கு வழக்கையில் அவர் ஒரு படத்துக்கு படம் புது நடிக்கிறேன். அப்போ ஏன் அவரால் அவருடைய பையனை வந்து அறிமுகப்படுத்த அவ்வளோ பெரிய இயக்குனராலேயே முடியல. ஸோ இது வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு தம்பி சண்முக பாண்டியன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் பொன்ராம் சார் படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் பண்ண டைரக்டரோட இப்போ தேனியில் ஒரே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் படைத்தலைவன் முடிச்சிட்டாரு, அது ரிலீஸில் இருக்குது. இப்போ அடுத்து 3 படம் கமிட் ஆகிருக்காரு. சசிகுமார் சாரோட ஒரு படம் குற்றப்பரம்பரைன்னு ஒரு படம் கமிட் ஆகிருக்கிறாரு. பட் இது என்னன்னா இப்போ தான் அவர் வர்றாரு. கொஞ்ச வருஷம் தானே ஆகுது. சினிமாவில் வந்து நம்ம வந்து எடுத்தோடனே டாப்புக்கு போக முடியும்னு சொல்ல முடியாது. பட் அப்போ இருக்கார்ல, சர்வே பண்ணிட்டு தானே இருக்காரு. இப்போ ஒரு 3 படம் கையில் வச்சிருக்கிறாரு. அது காலப்போக்கில் தெரியும். பட் ஏன்னா திரு விஜய் அவர்களே வந்து விஜய் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, ஒரே நடிகர் தலைவர் தான், ஒரே புரட்சி தலைவர் தான், ஒரே புரட்சி கலைஞர் தான், ஒரே ஒரே கேப்டன் தான், ஒரே உலக நாயகன் தான். கடைசியில் தான் ரஜினி சார் சொல்லுவார். அது மனசுக்குள்ள அந்த இது இருக்கு. ஆமாம், ஒரே சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவார். அதாவது அப்போ அதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கேப்டன் அளவுக்கு பையன் வரலன்னா அதை வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணக்கூடாது. இல்லை சார், ஏன் அந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னா, இப்போ இன்னைக்கு எல்லாரும் தளபதினு தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. தவாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, நாளைய முதல்வர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் செந்தூர பாண்டியில் வந்து அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால தானே அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிரேக் கிடைச்சிது. அப்பா எவ்வளோ பெரிய இயக்குனர் இருந்தால் கூட தன் பையனுக்கு எத்தனையோ படம் வச்சு எடுத்தாங்க, சக்ஸஸ் பண்ண முடியல. கேப்டன் கொடுத்த லைஃப்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவே வந்துச்சு. நிச்சயமாக வந்து எவ்வளோன்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எஸ்ஏசி சார் படங்கள் வந்து கேப்டன் அதிக படங்கள் நடிச்சிருக்காரு. அது வந்து எஸ்ஏசி சார்னால தான் கேப்டன் வந்து சினிமாவில் ஒரு ரேஞ்சுக்கு வந்தார். ஸோ அப்போ எஸ்ஏசி சாருக்கு ஒரு நன்றி கடன் அவர் செஞ்சு ஆகணும். இப்போ வந்து இவர் இதை வந்து விஜய் சாரே என்கிட்ட டைரெக்டாக ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. எப்போன்னா கேப்டன் டிவி ஸ்டார்ட் பண்ண புதுசில் என்னையே தான் வந்து கேப்டன் வந்து பைக்ஸ் எடுங்க, எல்லா நடிகர்கிட்டையும் போய்ட்டு எடுத்துகிட்டு வாங்க. இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் கேரளா போங்க, கர்நாடகா போங்க, ஆந்திரா போங்க. நான் எல்லா இடங்களும் போனேன். நான் வந்து கேரளாவில் போய் மம்முட்டி சார்ட்ட, பிருத்திவிராஜ் சார்ட்ட எல்லாத்தையுமே போய் இன்டர்வியூ எடுத்தேன். அதே மாதிரி கர்நாடகாவில் போய் அமரீஷ் சார்ட்ட எல்லாத்தையுமே இன்டர்வியூ எடுத்தேன். கேரளாவில் ஆந்திராவில் போனேன். இங்கே ரஜினி சார்ட்ட, விஜய் சார்ட்டெல்லாம் நான் தான் போய் இன்டர்வியூ எடுத்தேன். அப்போ விஜய் சார்ட்ட இன்டர்வியூ அந்த பைட்ஸ் கேட்கும்போது அப்போ விஜய் சார் வந்து எல்லா இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு பேசினார். நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் இப்போ இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான்.
இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கள் அப்பா இங்கே வச்சு ஒரு படம் பண்ணார் நாளைய திருப்புன்னு 45 லட்ச ரூபா ஐ திங்க் ஏதோ அந்த டைம் சொன்னார். 45 lakhs எங்களுக்கு வந்து கடன் இருந்தது. ஒன்று வீட்டை விற்கணும், இல்லைன்னா அடுத்து ஒரு படம் தயார் பண்ணி நம்ம வந்து கடன் அடைக்கணும். ஸோ இந்த சூழ்நிலையை வந்து நிறைய ஹீரோஸ் வந்து எங்கள் அப்பா போய் கேட்டதுக்கு டேட் கொடுக்குறாரு. அப்போது கேப்டன் வந்து டேட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். இது வந்து எஸ்ஏசியே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் நிறைய நடிகர்கள் பின்னாடி போனால் யாருமே டேட் கொடுக்கல. நான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் ஏன் எல்லாத்தையுமே கேட்டுருக்கீங்க, தம்பி விஜய்கிட்ட கேளுங்க அப்படின்னு என் ஒய்ஃபு சொன்னாங்க. அப்புறம் நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னே எங்கே இருக்கிறீங்க விஜய் அப்படின்னோடனே, உங்களை வந்து பார்க்க வரணுன்னா, டைரக்டர் சார் நீங்கள் என்னையும் வந்து பார்க்க வராங்க, நான் உங்களை வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு அடுத்து 15-20 நிமிஷத்தில் வித் மேக்கப் காஸ்டியூமோட வந்துட்டார். எங்கேயோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கேருந்து நேராக வந்துட்டார். என்ன சார் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா, சார் உங்களுக்கு எப்போ டேட் வேணும், எத்தனை நாள் வேணும், நான் பண்ணுறேன் சார். உடனே ஓகே சொல்லு. உடனே ஓகே சார். எவ்வளவு சம்பளம் அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல, கதை கேட்கல, எதுவுமே கேட்கல, சம்பளம் கேட்கல, கதை கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. சம்பளம் சார் என்கிட்ட பணம்லாம் வேண்டாம் சார். சார் பணமே வாங்காம நடிச்சார் சார் செந்தூர பாண்டியன். சார் பணமே வாங்கல சார், பணமே வாங்கல சார். சார் 100 படம் 100வது படம் வந்து கேப்டன் பிரபாகரன் சார், ஆக்ஷன் ஹீரோ சார். அவரு செந்தூர பாண்டியில இவர் சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு, விஜய் சார் ஃபைட் பண்ணுவார் சார். எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க சார், எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? இவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோ சார். கேப்டன் பிரபாகரன் அவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு. 101வது படம் செந்தூர பாண்டி சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு, இவர் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார் சார். அதுக்கு ஒரு மனசு வேணுமே, அந்த மனசு தான் கேப்டன் சொல்ற மாதிரி 100%. அதுதான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு வந்து விஜய் சார்லாம் வந்து அந்த கடைசி நாள் வந்து பட் வந்துட்டார். அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வருத்தம் என்னன்னா, உடம்பு சரியில்லாதப்போ வந்து பார்க்கலையேங்கிற வருத்தம் தான். பட் அது கடைசி நாள் அந்த டெத்துக்கு வந்துட்டார். வந்து மரியாதை பண்ணிட்டு அப்படி திரும்பிட்டு திரும்ப இப்படி பார்த்துட்டு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுல இருந்து 2 சொட்டு தண்ணீர் வரும் சார். நீங்க பாருங்க, விஷுவல்ல பாருங்க சார். அதுல 1000 அர்த்தம் இருக்கும் சார். அதுல ஒரு விசுவாசம் 1000 அர்த்தம் இருக்கு சார். அதுல நீங்க போனா கூட அந்த விஷுவல் எடுத்து பாருங்க. நீங்க திரும்புவாரு, திரும்பிட்டு திரும்ப அந்த கேப்டன் அப்படி பார்ப்பாரு, பார்த்துட்டு அப்படியே பார்க்கும்போது 2 சொட்டு கண்ணீர் வரும் சார் அந்த கண்ணுல.